வணக்கம். ஃப்ரீடம் நியூஸிற்கு அன்புடன் வரவேற்கிறோம். ஏப்ரல் 24 டிஸ்கவரி புக் பேலஸ் ஜெயகாந்தன் சிந்தையை கவர்ந்த என்ற நூலை கவிதா பதிப்பகம் வெளியிட எழுத்தாளர், துக்ளக்கில் பணியாற்றியவர், பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர் திரு சாவித்திரி கண்ணன் பெற்றுக்கொண்டார். அப்போது அவர் சில நினைவுகளை கூர்ந்தார். இதை நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். அதை பகிர வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. காரணம், ஒரு பத்திரிகையாளர் சிந்தையை சில பத்திரிகையாளருக்கு பகிர வேண்டும் என்ற எண்ணத்திலும் கூட இதை நான் கூற விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் எத்தனையோ பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சில பத்திரிகையாளருடைய கருத்து, எழுத்தும் பேச்சும் நம்முடைய சிந்தையை கவரும். அப்படியே ரத்தத்தில் ஊறும், துணிச்சலை கொடுக்கும். அப்படி தான் இந்த சாவித்திரிக்கானுடைய பேச்சு என்னை கவர்ந்தது. பொதுவாக பார்த்திங்கன்னா, அந்த துக்ளக்கில் பணியாற்றவர்களுடைய கருத்து பார்த்திங்கன்னா ரொம்ப துணிச்சலாக இருக்கும். ரொம்ப சரியாக இடப்படுவாங்க, எதையும் துணிச்சலாக எழுதுவாங்க. ஆனால் அவங்கள பார்க்குறப்ப ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. ஆனால் துக்ளக்கில் பணியாற்றவங்களை பொறுத்த வரைக்கும் முதல்லேருந்து ஒரு ரிப்போர்ட்டர் அவர்கள் இருக்கிறாங்க. அவர்களை நீங்களாக தவிர பாக்கி பொதுவாக ஒரு சில பேரை நான் பார்த்துருக்கேன். அந்த வகையில் இப்போ சாவித்திரி கண்ணன் அவர்கள் அந்த ஜெயகாந்தன் பற்றிய நூலை வெளியிடும் போது ஒரு பகிர்ந்தார். இந்த நூலை பெற்றுக்கொண்ட போது 2 கருத்தை வலியுறுத்தினார். அதாவது இதோடைய மைய கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் கூறியது, பார்ப்பனியத்தை மிக உயர்வாக கருதும் போக்கிலிருந்து மெல்ல மெல்ல விலகினேன். காரணம், வாழ்க்கை தந்த நேரடி அனுபவங்கள். இதுதான் அந்த பேச்சோட மைய கருத்தாக இருந்தது. அதாவது சாவித்திரி கண்ணன் அந்த ஜெயகாந்தன் நூலை வெளியிட்ட போது கூறிய கருத்து. இந்த கருத்தை கூறுவதால் நான் பார்ப்பனர்களை குறை கூறுவதாக எண்ண வேண்டாம். இது முழுக்க திரு சாவித்திரி கண்ணன் அவர்கள் கூறிய கருத்து மட்டும்தான். ஆயினும் அந்த துணிச்சலான கருத்து, அதாவது ஒரு பத்திரிகையாளருடைய அறிவு சார்ந்த ஒரு வெளிப்படையான கருத்து என்னை மிகவும் கவர்ந்தது, 100% கவர்ந்தது என்று கூட கூறலாம். அந்த மேடையில் 2 கருத்தை வலியுறுத்ததாக ஏற்கனவே சொல்லியிருந்தல்லவா. அதில் முதல் கருத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல் கருத்து மட்டுமல்ல, 2 கருத்துலையுமே பின்னி பிணையப்பட்ட ஒரே விஷயம், காஞ்சிபுரத்தில் கொலை செய்யப்பட்ட சங்கர்ராமன் கொலை வழக்கு பற்றி தான். சரி, முதல் கருத்தை பார்ப்போம். அதாவது திரு சாவித்திரி கண்ணன் என்பவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பத்திரிகையாளர், ஒரு சிறந்த எழுத்தாளர், பேச்சாளர். அவர் திரு சோ அவர்களுடைய துக்ளக் பத்திரிகையில் பத்திரிகையாளராக பணியாற்றியவர். அப்போது காஞ்சிபுரத்தில் சங்கர்ராமன் கொலை வழக்கு நடந்தப்போ துக்ளக் ஆசிரியர் திரு சோ அவர்கள் சாவித்திரி கண்ணன் அவர்களை நேரடியாக சென்று அந்த கொலை வழக்கு பற்றி எழுதுகள் என்று சாவித்திரி கண்ணன் அவர்களிடம் கூறினாராம். இதையடுத்து சங்கர்ராமனும் காஞ்சிபுரம் சென்று அந்த கொலை வழக்கு தொடர்பாக விசாரித்துள்ளார். ஒரு பத்திரிகையாளராக சாவித்திரி கண்ணன் விசாரணை செய்தபோது சங்கர்ராமன் மீது எந்த தவறும் இல்லை என்பது தெரிய வந்ததாம். உடனடியாக அவர் நேர்மையாக எழுத வேண்டும் என்பதற்காக தான் விசாரித்த அனைத்தையும் உண்மையாக எழுதி திரு சோ அவர்களிடம் கொடுத்தார்களாம். திரு சோ அவர்களும் அதை ஒரு சில வரிகளை மட்டும் எடுத்துவிட்டு அப்படியே
பிரசுரம் செய்தாராம். இதனால் திரு சோ அவர்கள் கூட சில ப்ரெஷர்கள் வந்துள்ளதாம். இதையடுத்து சாவித்திரி கண்ணன் துக்ளக்கில் பணியாற்றவில்லை, அவர் ஒரு ஃப்ரீலான்சர் என கூறி விட்டாராம். இதையடுத்து பல ப்ரெஷர்கள் வந்ததால் திரு சாவித்திரி கண்ணன் அவர்களே அந்த கட்டுரை எழுதுவதை நிறுத்தி கொண்டாராம். மேலும் திரு சோ அவர்களை பற்றி அந்த விழாவில் சாவித்திரி கண்ணன் அவர்கள் கூறும்போது, பெரியவாளை காப்பாற்ற பெரும் முயற்சி எடுத்தார் திரு சோ அவர்கள். அங்கே ஜாதியத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்தேன் என்றும் கூறினார். இதையடுத்து கட்டுரை எழுதுவதை நிறுத்திவிட்ட திரு சாவித்திரி கண்ணன் சங்கர்ராமன் கொலை வழக்கு பற்றி 2 புத்தகங்களை எழுதினாராம். அந்த புத்தகத்தின் பெயர் சங்கராச்சாரியார் கைது, குழப்பமும் விளக்கமும். 2வது புத்தகம் சங்கராச்சாரியார் இந்து மதமும் சிதைக்கப்பட்ட உண்மைகளும் ஆகிய 2 புத்தகங்களையும் எழுதினாராம். இந்த புத்தகங்களை பொறுத்தவரை அதிக அளவில் விற்பனை ஆனதாக திரு சாவித்திரி கண்ணன் அவர்கள் அந்த விழாவில் தெரிவித்தார்கள். அதாவது 2 கருத்துக்களை கூறினார் என்று கூறினல்லவா. திரு சோ அவர்களை பற்றி குறிப்பிட்டார்கள். மற்றொருவர் எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள். அதாவது ஜெயகாந்தன் பொறுத்தவரை சாவித்திரி கண்ணன் அவர்களுக்கு இளமையிலிருந்தே அவர் எழுத்து மீது மிகவும் ஆர்வமாக இருந்ததாம். பிறகு பத்திரிகையாளராக ஆன பிறகு அவரை சந்தித்து பேசினாராம். அப்போது அவருக்கு இருந்த அந்த பார்ப்பன ஈடுபாடு மெல்ல மெல்ல கொஞ்சம் அவர் மீது ஈடுபாடு குறைய தொடங்கிதாம். அதாவது எழுத்து மீது அல்ல, அவருடைய அந்த சாதிய கருத்து மீது மட்டும். அதே நேரம் இந்த 2 புத்தகங்கள் வெளியிட்ட பிறகு திரு கோபண்ணா அவர்களுடன் திரு ஜே.கே. அவர்களை சந்திக்க சென்றாராம் சாவித்திரி கண்ணன். அப்போது ஜெயகாந்தன் அவர்கள், என்ன சாவித்திரி கண்ணா, பெரியவாளை பற்றி புத்தகம் எழுதியிருக்கியாமே, எங்கே கூட பார்ப்போம்னாராம். இவரும் விற்றென்று அந்த 2 புத்தகத்தை எடுத்து திரு ஜெயகாந்தன் அவர்களிடம் கொடுத்துள்ளார். அதை விறுவிறுவென்று 5-6 பக்கம் படித்து பார்த்தாராம் ஜெயகாந்தன் அவர்கள். உடனே சாவித்திரி கண்ணன் பார்த்து ஜே.கே. அவர்கள் முறைத்து பார்த்து ஆவேசமாக பேசினாராம். சாவித்திரி கண்ணன் அவர்களும் உணர்ச்சி வயப்பட்டு அவரும் வேகமாக பேசினாராம். உடனடியாக திரு கோபண்ணா சாவித்திரி கண்ணன் தொடையை தட்டி அமைதிப்படுத்தினாராம். இவரும் அமைதி அடைந்துவிட்டாராம். இந்த சம்பவத்தை பற்றி திரு சாவித்திரி கண்ணன் விழாவில் பேசும்போது திரு ஜெயகாந்தன் அவர்கள் உண்மையை தரிசிக்க அவர் மனம் ஒப்புக்கொள்ளவில்லை என்று கூறியுள்ளார். இருப்பினும் ஜெயகாந்தன் நினைவு விழாவில், அதாவது ஜெயகாந்தன் பற்றிய புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்று நூலை பெற்றுக்கொண்டார் சாவித்திரி கண்ணன். அதே நேரம் அவருடைய ஆழமான உண்மையான சில கருத்துக்களையும் முன்வைத்துள்ளார் என்பதே இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். இதை கூறுவதற்கு காரணம், பத்திரிகையாளர்கள் சில நுணுக்கமான பத்திரிகையாளருடைய கருத்துக்களையும் உண்மைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. நன்றி, வணக்கம். சக்தி சாமிநாதன்.